ஞானகுரு கொடுக்கக்கூடிய இந்த உபதேசம் யாரையும் தவறாக சொல்வதற்கோ புண்படுத்துவதற்காகவோ அல்ல. இயற்கையின் உண்மை நிலைகள், சந்தர்ப்பம் நம்மை எப்படியெல்லாம் சிக்க வைக்கின்றது, எப்படியெல்லாம் அதில் போய் நாம் சிக்கிக் கொள்கிறோம், நம்மை அறியாது நேரம், காலம், ஜாதகம், ஜோசியம் என்றெல்லாம் சிக்கப்பட்டு எதிலே போய் நாம் மாட்டிக்கொள்கின்றோம் என்று ஞானிகள் காட்டிய வழியிலே நாம் செம்மையாக நடக்க வேண்டும். அதை விடுத்து நேரம், காலம் என்று சுழன்று கொண்டிருந்தால் நாம் நல்லதை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை இழந்து விடுவோம். அது மட்டுமல்ல, அங்கே அவர் சொல்லக்கூடிய நேரம் காலத்திலே தவறுகளையோ, குறைகளையோ, குற்றங்களையோ, சில அபாயகரமான நிகழ்வுகளையோ சொல்லிவிட்டார்கள் என்றால் அதுதான் அங்கே நம்மை பதிவாக்கி, இப்பொழுது நான் எப்படி உங்களுக்குள் பதிவு செய்கிறேன் என்று சொல்லி அந்த பதிவை நீங்கள் எண்ணி வளர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றோமோ, அங்கே நேரம் காலம் பார்த்து ஜாதகம், ஜோதிடம் சொல்பவர்கள் இதுபோன்ற அபாயகரமான விளைவுகளை சொல்லிவிட்டால் அதை உங்களை அறியாமலே பதிவாக்கி கொள்ளுகின்றீர்கள். அந்த பதிவு தான் ஜாதகமாக உங்களை உள் என்று இயக்குகின்றது. அதிலிருந்து நீங்கள் தயவு செய்து விடுபடுங்கள் என்பதுதான் இந்த உபதேசத்தினுடைய முக்கியமான சாராம்சம். யாரையும் குறை சொல்வதற்கோ, யாரையும் தவறு சொல்வதற்கோ அல்ல. அதில் இருக்கக்கூடிய உட்பொருளை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் நாம் ஞானிகள் காட்டிய வழியிலே செல்லலாம். மனிதனுக்கு நேரம், காலம் எதுவும் இல்லை. அதை நாம் இன்று ஒருவருக்கு அடிபட்டு விட்டது என்னால் உடனே ஆஸ்பத்திரிக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று தான் சொல்ல முடியுமே தவிர, அவருக்கு என்ன நட்சத்திரம், என்ன கோள், அவர் எந்த டாக்டரை பார்க்க வேண்டும், எந்த ஆஸ்பத்திரிக்கு செல்ல வேண்டும், எந்த திசையிலே செல்ல வேண்டும், எந்த நேரத்தில் அழைத்து செல்ல வேண்டும் என்று அப்படி எண்ணிக்கொண்டிருந்தால் அவரை காக்க முடியாது. அதுபோன்று மனிதன் எதை சந்திக்கின்றானோ அதுவே அவனுக்கு நல்ல நேரமாக அமைகின்றது. இது நல்லது என்று எண்ணிவிட்டால் அது நல்ல நேரம், இது கெட்டது என்று எண்ணினால் அது கெட்ட நேரமாக ஆகின்றது. அது நேரமோ காலமோ மனிதனுக்கு இல்லை. நாளும் கோளும் எந்த மனிதனையும் எதுவும் செய்ய முடியாது. மனிதன் எதை வீரியமாக தனக்குள் வலுவாக எண்ணுகின்றானோ அதனுடைய ஆற்றல் அவனுக்குள் பெருகி அதன் வழிதான் அவனுடைய எண்ணம் தான் அவனை இயக்குகின்றது. அதைத்தான் இதில் விழாவாரியாக நமது குருநாதர் மாமகர்ஷி ஈஸ்வராய குருவர் காட்டிய வழியிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உணர்த்துகின்றார்கள். அதை நல்ல நேரம் பார்த்துத்தான் நாம் செயல்பட வேண்டும் என்று ஜாதகிரிய நம்மை கட்டுப்பட செய்துவிட்டார்கள். அதன்படிதான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஜாதகங்களை நாம் பார்க்கின்றோம், அதில் நல்லது பெரும்பகுதி நடப்பதில்லை. ஆனால் அவர்கள் சொல்லும் இதையெல்லாம் கெட்டது என்று சொல்லுகின்றார்கள், அது அனைத்துமே நடக்கும். ஜாதகம் பார்த்து நாம் நல்லது பெற்றேன் என்று சொல்வதை காட்டிலும் ஜாதகத்தில் சொன்ன கெட்டதெல்லாம் கரெக்டாக நடக்கிறது என்று சொல்பவர்கள் தான் அதிகம். பால் சத்தானதுதான், அதில் விஷம்பட்டால் என்ன ஆகும்? குடிப்போரை அது மாய்த்து விடுகின்றது. அது ஜாதகத்தில் நல்லது இருந்தாலும், எவ்வளவு சக்தி வாய்ந்த நிலையில் கொண்டவராக இருந்தாலும், உடனே ஒரு வேதனை வந்துவிட்டால் நல்லதை சிந்திக்க முடியாதபடி அந்த வேதனையை நம்மை ஆட்கொண்டு விடுகின்றது. அப்பொழுதுதான் ஜாதகத்தை தூக்கி கொண்டு நாம் அங்கே செல்லுகின்றோம். ஜாதகத்தின் நிலையில் கெடுதலை பற்றி சொல்லும் பொழுது இத்தகைய ஏற்றத்தாழ்வுகள் வந்து கொண்டேதான் இருக்கும். அது நல்லதும் கெட்டதும் கலந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் நல்லதை பற்றி அவர்கள் சொன்னாலும் கூட உங்களுக்கு ஒரு வக்கிரம், அந்த திசை, அந்த புத்தி நடக்கின்றது. அதுதான் உங்களை நல்லது செயல்பட விடாதபடி தடுக்கின்றது. அதனால் உங்களுக்கு துன்பம் வரும் என்றும் இப்படித்தான் அவர்கள் சொல்லுவார்கள். அவர்கள் யதார்த்தமாக சாதாரணமாக சொன்னாலும் நமக்குள் நாம் நினைத்தேன் அதைத்தான் சரியாக சொல்லுகின்றான். அந்த வக்கிர புத்தி தான் நம்மை ஆட்டி படைக்கிறது என்று அதையே நாம் இறுக பிடித்துக் கொள்ளும். அது எல்லாம் சரியாக இருக்கின்றது என்று அதையும் சொல்லி, ஆனால் உங்களுக்குள் 7.5 நாட்டான் சனியனாக பிடித்திருக்கின்றான். அதனால்தான் உங்கள் போகும் பாதைகளை அது மடக்கி கொண்டிருக்கின்றது. அந்த சனியனை அவன் சொல்வதை நன்றாக பதிவு செய்து விடுகின்றோம். அது நமக்குள் நல்ல குணங்கள் வந்தாலும், இதையே மீண்டும் சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் 7.5 நாட்டான் சனியான் தான் இப்படி இயக்குகின்றான், அந்த சனி வேலை செய்கின்றது என்றெல்லாம் ஜாதகக்காரன் பதிவு செய்வதை மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவு கொண்டு வந்து அதுவே நமக்கு முன்னணியில் வந்து வருகின்றது. அந்த 7.5 நாட்டான் சனியிலிருந்து விடுபடுவதற்கு நீ இந்த கோயிலுக்கு போ, அங்கே இவ்வளவு பணத்தை செலவழி, யாகத்தை வளர்த்துக்கொள், மந்திரத்தை ஜெபித்தால் நல்லா இருக்கும் என்று இப்படி எத்தனையோ சொல்வார்கள். அதையும் நாம் செய்வோம். ஆனால் செய்து இவ்வளவு சனி பிடித்ததனால் இவ்வளவு பணத்தை செலவழித்து நான் அங்கே இதை கொடுத்தேன், அங்கே இதை செயல்படுத்தினேன், அதனால் எனக்கு குறைக்க முடிந்தது என்று அதையும் சொல்லுவோம். அது அல்லாதபடி இதோடு சேர்த்து இன்னொன்றையும் சொல்வார்கள். இந்த 7.5 நாட்டான் சனியை பிடித்ததால் உங்கள் வீட்டிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய 2வது பிள்ளைக்கு ஒரு கண்டம் இருக்கின்றது, அவனை கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும் என இப்படியும் சொல்லி வைத்து விடுவார்கள். அந்த பையனுக்கு 4வது வயது வரப்படும் பொழுது பஸ்ஸிலோ அல்லது வாகனத்திலோ எதிலோ ஒரு விபத்து இருக்கிறது என்று
இப்படி சூசகமாக சொல்லி பதிவு செய்து விடுவார்கள். ஏனால் ஜாதக குறிப்பு அவ்வாறு இருக்கிறது என்பார்கள். குழந்தை பிறந்து அந்த 7.5 நாட்டான் சனியின் பிடித்தால் அதனால்தான் இப்படி வந்தது என்று அடுத்து நாம் எந்தெந்த காரியங்களோ செயல்படுத்த வேண்டும் என்றால் இவன் இப்படி சொல்லிவிட்டானே, இந்த குழந்தைக்கு என்ன ஆகுமோ என்றெல்லாம் கலக்கங்கள் ஆன பின் பஸ்ஸிலே விபத்து வரும், வண்டியிலே விபத்து வரும் என்றெல்லாம் அந்த பையன் அது போன்ற சந்தர்ப்பங்கள் வந்தாலே மனதிற்குள் டுக்கு டுக்கு என்று படபட என்று எத்தனை சிந்தனைகள் ஓடும். பிள்ளை ரோட்டிலே விளையாட போனால் போதும், ஜோசியக்காரன் சொல்லியிருக்கின்றானே, ஜாதகத்தில் எப்படி சொல்லியிருக்கின்றதே, எப்பொழுது என்ன நடக்குமோ என்று தந்தையும் சரி தாயும் சரி பதறுவார்கள். துடுக்கு துடுக்கு என்று பயத்தினால் இந்த உணர்வுகள் இயக்க சக்தியாக மாறி அவனை எத்தனை ஞாபக மறதிக்கும் அழைத்துச் சென்றுவிடும். ரோட்டிலே பஸ்ஸு போய்க் கொண்டிருந்தால் தாயின் எண்ணம் பாய்ந்து அவன் என்றால் இங்கே தாய் பயந்து எண்ணுகின்றது என்ன ஆகுமோ என்று இந்த உணர்ச்சி வேகம் அவனை குறுக்காட்டி அவன் ரோட்டை கடக்கப் போவான். ஆனால் இந்த உணர்வு அவனை சிந்திக்க விடாதபடி செய்து பஸ்ஸிலே அடிபடுவான். நான் நினைத்தேன், ஜாதகக்காரன் சொன்னான், ஜாதக குறிப்புப்படி கரெக்டாக நடக்கிறது என்பார்கள். அது 7.5 நாட்டான் சனி பிடித்திருந்தால் இப்படி நடக்கும் என்று சொன்னான் அல்லவா, அந்த கெட்டது இப்படித்தான் நடக்கின்றது. நாம் சொல்லுகின்றோம், குறிப்பு சொல்லுகிறது என்று அதை பதிய வைத்த உணர்வு ஒவ்வொருவருக்கும் தொடர்பு கொண்டு இப்படித்தான் இது இயங்குகின்றது. ஆக இதெல்லாம் எப்படி எங்கிருந்து எண்ணங்கள் உணர்வுகள் இயக்க சக்தியாக உத்வேகமாக இயக்குகின்றது என்று கவனித்து பார்த்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆக எல்லாமே வக்கிரமத்தில் இருக்கின்றது. அதனால்தான் உங்கள் சிக்கல்கள்லாம் வருகிறது என்று சில பேருக்கு கணவன் மனைவிக்கு இந்த புத்தி அதிகமாக இருப்பதால் உங்களுக்கு குழந்தை இல்லை என்று கூட வலுவாக சொல்லிவிடுவார்கள். இதற்கு எந்த சாஸ்திரத்தை செய்தால் சரியாகும் என்றும் இப்படி முழித்து கொண்டிருக்க வேண்டியதால் அது குழந்தை இல்லை என்று ஊட்டிய பின் இதே எண்ணத்தை வளர்த்து கொண்டால் பிறகு எப்படி குழந்தை பிறக்கும், எப்படி உருவாகும், எங்கே போவது? ஆக அதை நிவர்த்தி செய்ய இந்த கோயிலுக்கு போ, அங்கே போ, இதை செய் அதை செய் என்று எதையெதையே சொல்லி இப்படி சுற்றி கொண்டே நம்மளை சிக்கலுக்குள் தான் அந்த உணர்வு அழைத்து செல்கின்றதை தவிர குழந்தை பெறுவதற்குண்டான எண்ணத்தை அது மழுங்கி செய்து வருகிறது. காரணம், நம்முடைய எண்ணத்திற்குள் பெரிதொரு உணர்வு இப்படி எதை ஆழமாக பதிவு செய்கின்றமோ அதுவே நமக்கு முன்னாடி வந்து இயக்க சக்தியாக மாற்றுகின்றது. அதுவே நம்மை இயக்குகின்றது. தான் ஓமுக்குள் ஓம், ஓமுக்குள் ஓம், ஓமுக்குள் ஓம். அது உயிரிலை பற்றி உணவின் இயக்கமாக அது ஜீவன் பெற்று பிரணவமாகி அந்த உணர்வு குழந்தை இல்லை என்று எடுத்துக்கொண்ட உணர்வுக்கு குழந்தையே கிடைக்காது என்ற உணர்வு இங்கே இயக்க சக்தியாக மாறிய பின் நமக்கு தகுதியை இழக்கச் செய்து வருகின்றது. ஆகவே இது போன்ற நிலைகளை எல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து மனிதனுக்கு ஜாதகமும் இல்லை, நேரமும் இல்லை, காலமும் இல்லை, நாம் எண்ணி எடுப்பதுதான் இயக்க சக்தியாக மாறுகிறது என்பதை உணர்ந்து ஞானிகள் மகர்ஷிகள் காட்டிய உணர்வு அன்னை தந்தையை மதித்து, குருவை மதித்து, மகர்ஷி ஞானியை மதித்து, உயிரை ஈசனாக மதித்து நாளை நடப்பது அனைத்தும் நல்லதாக இருக்க வேண்டும். அந்த நல்ல நிலைகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். உலக மக்கள் அனைவரும் மகிழ்ந்து வாழ வேண்டும், என் குடும்பம் மகிழ்ந்து வாழ வேண்டும் என்று இப்படி ஒரு பொதுவான நிலைகள் கொண்டு நல்லதே நடக்க வேண்டும் என்ற உணர்வை நாம் வலுக்கூட்டி எடுத்தோம் என்றால் எந்த நேரமும் என்று நாம் சொல்ல வேண்டியதில்லை. எல்லா நேரமும் நல்ல நேரமாக அமைகின்றது. அதன் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்ற நிலையில் நாம் ஆழமாக பதிவு செய்தால் அந்த நடக்கக்கூடியதில் இருக்கக்கூடிய நன்மைகளை நல்ல பயன்களை நம்மை காணும்படி சிந்திக்கும்படி செய்யும். அது கெட்டதை நுகராதபடி நல்லதை நுகர்ந்து நன்மையின் பலனையை நாம் பெற முடியும். இதைத்தான் ஞானகுரு அவர்கள் இந்த உபதேச வாயிலாக நமக்கு உணர்த்துகின்றார்கள்.